காட்டில் கடும் கோடை நிலவியதால் ஆறுகளும் குளங்களும் வற்றிவிட்டன. இதனால் அப்புவும் அவனது நண்பர்களும் மிகவும் வேதனையடைந்தனர். தூரத்தில் ஒரு குளம் இருக்கிறதே என அப்பு தன் நண்பர்களிடம் கூறினார். ஆனால் அந்த இடத்தை சிங்கம் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது என்று கூறியது மான். அவர் ராஜா இல்லையா, அதனாலதான் மற்ற விலங்குகள்லாம் தண்ணி கொடுக்காம அங்க படுத்திருக்காரு என்று ஒரு பறவை கூறியது. நாம் போய் பார்க்கலாம், நீங்கள் அனைவரும் என்னுடன் வாருங்கள் என்று அழைத்தது அப்பு. அனைவரும் குளத்திற்கு சென்றனர். யானை அப்பு குளத்தை நோக்கி பார்த்தது. அங்கு சிங்கமானது அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தது. அப்பு சிங்கத்தை தன் தும்பிக்கையால் மெதுவாக தொட்டது. அப்பு யானை தொட்டவுடன் சிங்கத்தின் அளவு சட்டென சுருங்கியது. அப்பு யானை தொட்டவுடன் சிங்கத்தின் அளவு சட்டென சுருங்கியது. சில நொடிகளிலேயே அந்த சிங்கம் எலி போல் மாறிவிட்டது. அதனை கண்ட மற்ற விலங்குகள் குளத்தை நோக்கி ஓடின. அனைத்து விலங்குகளும் போதுமான அளவிற்கு தண்ணீரை குடித்துவிட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தன. அப்புவிற்கும் நன்றி கூறின. அப்பு யானையிடம் மான் கேட்டது, அதே அளவிற்கு சிங்கராஜா மாறிவிடுவாரா என்று. நிச்சயமாக தனது அசல் வடிவத்தை சிங்கம் பெற்றுவிடும் என்று அப்பு பதிலளித்தது. சிறிது நேரத்தில் சிங்கம் தன் இயல்பு நிலைக்கு திரும்பியது.